ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கிறதுக்கான 5 ஐடியாஸ் தான் நான் சொல்ல போகிறேன். இந்த 5 ஐடியாஸும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இதில் 5ல் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கூட எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா, நிறைய லேடிஸ் வீட்டில் குடும்பம், குழந்தை அப்படின்னு, ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. இது தப்பே கிடையாதுங்க. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு குடும்பம் அமையிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அப்படின்னே நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் அவங்க சொந்தமாக சம்பாதிக்கிறது மூலமாக அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் நிறைய ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிறைய செலவுகள் இது எல்லாத்துக்குமே அவங்களும் ஷேர் பண்ணும்போது அந்த குடும்பம் ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் நீங்கள் சொந்தமாக சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நிறைய லேடிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. பட் அவங்கக்கிட்ட பேசும்போது, நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, நான் இங்கே ஒர்க் பண்ணேன், நான் ஒரு அத்லெட்டாக இருந்தேன், நான் ஒரு பெரிய டிசைனர், ஃபேஷன் டிசைனர் இப்படிலாம் சொல்லுவாங்க. என்னங்க அப்படிலாம் இருந்துட்டு நீங்கள் சாதாரணமாக இருக்கீங்களே, நம்ம அப்படி கேட்போம் உங்களை. அப்படிப்பட்டவங்க கூட கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்கள் சம்பாதிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலாம். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் யோகா ஆர் ஃபிட்னஸ் ட்ரெய்னர். உங்களுக்கு யோகா தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இன்றைக்கே கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்தில் எல்லாருமே வெயிட் கெயின் பண்ணிட்டேன், எனக்கு பிசிஓடி இருக்குது, இதனால் வெயிட் கெயின் பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் லேடிஸ்கிட்டே இருக்குது. இதனால் அவங்க நிறைய ஜிம் போகிறாங்க, ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வெளியில் போக முடியல, எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியலன்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ உங்களோட நெய்பர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தைங்களோட அம்மா, இவங்க எல்லாரையுமே நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம். டெய்லி ஒரு 1 hour அதுக்காக ஒதுக்கிடுங்க. இது மூலமாக உங்களுக்கு 2 பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபீஸும் வரும், நீங்கள் மணியும் ஏர்ன் பண்ண முடியும். அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பாடியும் நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்ததாக டெய்லரிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அந்த கிளாஸோ வீட்டிலே எடுக்கலாம். டெய்லி ஒரு 1 hour அது மாதிரி எடுக்கலாம். ஒரு மாதத்துக்குள்ளே டெய்லரிங் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் பேசிக்ஸ் மட்டும் சொல்லித்தரலாம். டெய்லரிங்கில் பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் இதையுமே நீங்கள் சொல்லித்தரலாம். இதுவுமே நீங்கள் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் இவங்களுக்கு எல்லாமே நீங்கள் சொல்லித்தரலாம். இப்போ இந்த சீசனில் பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த டிசைனர் ப்ளவுஸ், டிசைனர் சாரீ இது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. எல்லாருமே இந்த டிசைனர் ப்ளவுஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஓனாக அவங்களே க்ரியேட் பண்ணால் ரொம்பவே விரும்புவாங்க. அடுத்ததாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். லைக் தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் இந்த மாதிரி எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா, இது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணவும் முடியும். மற்றவங்களும் இதுக்கு மூலமாக அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதுக்காக இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, இப்போ ஹிந்தி தெரியாது, ஃப்ரெஞ்ச் தெரியாது, குழந்தைங்களை அதுக்காக டியூஷன் அனுப்புவாங்க. பட் அவங்களும் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க டியூஷன் அனுப்பாமல் அவங்களே சொல்லித்தரலாம் இல்லையா? அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் கிளாஸ் எடுக்கிறது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணவும் முடியும். அடுத்ததாக பியூட்டிஷியன் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா, அதையுமே நீங்கள் வீட்டிலையே கிளாஸாக எடுக்கலாம். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரொஃபஷனலாக இல்லாமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லித்தரலாம். ஏன்னா இப்போ நிறைய லேடிஸ்க்கு மேக்கப் போட்டுக்கணுன்ற ஆசை இருக்கும். பட் அவங்களுக்கு எப்படி போடுறது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் கூட இதில் இல்லாமல் இருப்பாங்க சில பேர். அவங்களுக்கு நீங்கள் வீட்டிலே சொல்லிக் கொடுக்குறதுனால, வீடு அப்படிங்கிறதுனால அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா பக்கத்துலேயே இருக்காங்க, தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால. ஸோ இவங்களுக்கு இந்த பேசிக்கான விஷயங்கள், மேக்கப்பில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லித்தரலாம். ஈவன் நீங்கள் ஐப்ரோஸ் த்ரெட்டிங் இதெல்லாம் கூட நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலமாக அவங்க ஃபேமிலிக்குள்ளவே அவங்க ஒரு சலூன்லாம் போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே ஐப்ரோஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 4 ஐடியாஸ் பார்த்தாச்சு. இப்போ 5வது ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் கிளாஸஸ். நீங்கள் குக்கரியில் நிறைய ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்காகவே ஒரு ஃபேன் கூட்டமே கூட இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு சமையலை மற்றவங்களுக்கு சொல்லித்தரதுனால நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதையுமே நீங்கள் டெய்லி ஒரு 1 hour கிளாஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி உங்களோட விருப்பம். அது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே நீங்கள் சொல்லித்தரலாம். என்ன குக்கரி ஒரு விஷயமா எல்லாருக்குமே தானே தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த காலத்தில் சமைக்க கற்றுக்கவும் டைம் இல்லை, சமைக்க கற்றுக்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கல்யாணம் ஆக போகிற பெண்கள் இருக்காங்க. அண்ட் கல்யாணம் ஆனவங்களும் நிறைய பேர் சமைக்க எனக்கு தெரியல, நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன், யூடியூப் பார்த்து தான் டெய்லி சமைக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நீங்கள் டெய்லி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இருந்தபடியே சூப்பராக நீங்கள் சம்பாதிக்கலாம். இந்த 5 ஐடியாவில் நீங்கள் எந்த ஐடியா யூஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.